அனைவருக்கும் வணக்கம். அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பல திட்டங்களை மக்களுக்காக போடுவாங்க. ஆனால் அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தகுதியுள்ளவர்களுக்கு அப்படின்னு வைப்பாங்க. அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் அதில் இருக்கும். அந்த நிபந்தனைகள் அதெல்லாம் விதிக்கிறதுங்கிறது சரிதான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த திட்டங்கள் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியில் தகுதியுள்ளவர்களுக்குங்கிற வார்த்தைகள்லாம் அதில் இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வாக்குறுதி தானே, அடித்து விடுவாங்க. எல்லாருக்கும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது பிரச்சாரங்களில் இது செய்வோம் அதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் 19ஆம் தேதி எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி அவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதியில் பார்த்திங்கன்னா, இவருக்கு இந்த மக்களுக்கு தான் செய்வோம், அந்த மக்களுக்கு தான் செய்வோம், இந்த திட்டம் இது தகுதியுள்ளவர்களுக்கு தான் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த மகளிர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அப்புறம் நகைக்கடன், இந்த மாதிரி விஷயங்கள், கல்விக்கடன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா தகுதியுள்ளவர்களுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓட்டு கிடைக்காது, எல்லாருடைய ஓட்டும் அந்த கட்சிக்கு விழாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் வாக்குறுதியில் தேர்தல் பரப்புரையில் அந்த வார்த்தைகளை தவிர்த்துருவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, தகுதியுள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பல நிபந்தனைகளை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அது சரிதான். ஆனால் அதாவது சரிதான் அப்படின்னா, வாக்குறுதி கொடுக்கும்போது ஒன்று சொல்கிறது, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று செய்கிறது, அது சரி கிடையாது, அது தப்பு. ஆனால் இந்த ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேட்பாளராக நிற்கக்கூடியவர் அதற்கு தகுதியுள்ளவர் தானா, நம்முடைய மதிப்புமிக்க ஓட்டு இவருக்கு கொடுக்கறதுக்கு இவர் தகுதியுள்ளவர் தானா அப்படிங்கிறத மக்கள் எந்த நேரத்துலையும் சிந்திக்கிறதே கிடையாது, எப்பொழுதும் சிந்திக்கிறதே கிடையாது. ஒன்று பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. இந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த கலாச்சாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில், அதாவது நம் நாடுன்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடித்த அந்த படத்தில் ஒரு சீன் வரும். குப்பத்தில் ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த மாதிரி ஒரு சீன் வரும். அதில் முடிஞ்சால் அந்த படத்தை பாருங்கள். அப்போ அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மான்னு சொன்னேன்னா நான் ஏடிஎம்கேன்னு நினச்சிடக்கூடாது, அதுவும் கிடையாது, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவங்க கிடையாது. அதில் அவங்க சொல்லுவாங்க, கட்சிக்கு எவன் நல்லது செய்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே எம்ஜிஆரும் அந்த படத்தில் சொல்லுவார், யார் நல்லது செய்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடியா அப்படின்னு சொல்லுவார். இந்த மக்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மதிப்புமிக்க, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய எலெக்ஷனில் நம்ம போடக்கூடிய மதிப்புமிக்க ஓட்டு வாங்கிறதுக்கு இந்த ஆளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத மக்கள் என்றைக்குமே சிந்திக்கிறதே கிடையாது. இந்த வீடியோவை தயவுசெய்து முழுசாக பாருங்கள். சிந்திக்கிறதே கிடையாது. ஒன்று பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது, பணம் எவன் நிறைய தரானோ அவனுக்கு ஓட்டு போடுறது. அவன் எப்படிப்பட்டவன், அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய பேக்ரவுண்டு என்ன, ஒன்றுமே பார்க்குறது கிடையாது. பணம் கொடுத்துட்டானா அவ்வளோதான், கண்ணை மூடிக்கிட்டு போய் ஓட்டு போட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கட்சி ஆளுங்க, கட்சியில் ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேருங்க. சில கட்சிகள் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் எங்களுக்கு தொண்டனாக இருக்காங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறக்கூடிய கட்சிகள்லாம் கூட உண்டு. அப்படி இருக்கிறவங்க கண்ணை மூடிக்கிட்டு போடுற ஓட்டு, கட்சியில், நம்ம கட்சியில் கட்சியாகவே இருந்தால் கூட அந்த கட்சியில் வேட்பாளராக நிற்கக்கூடியவர் ஓட்டு போடுறதுக்கு தகுதியுள்ளவர் தானாங்கிறதையும் பார்க்குறதே கிடையாது. இப்படி போயிட்டுருக்குது நம்ம
நாட்டுடைய நிலைமை. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நான் ஓவரால் இந்தியாவே தான் பேசுகிறேன். அப்போ மக்கள் வந்து தகுதியுள்ளவர் தானே அப்படிங்கிறத பார்க்கணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அந்த வேட்பாளருக்கு சொந்தமாக வீடு இருக்கா, பங்களா இருக்கா, அதாவது பெரிய பங்களா இருக்கா. பங்களா எதுவுமே இல்லாதவர், வாடகைக்கு வீட்டில் இருக்கிறவருக்கு ஓட்டு போடணும்னு பார்த்தா ஒருத்தனுக்குமே ஓட்டு போட முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு வேட்பாளருக்கு ஒரு பங்களா இல்லை, 4-5 பங்களா இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பங்களா வச்சுருக்கிற வேட்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இன்றைக்கி எலெக்ஷனில் தேர்தலில் சீட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொகுசு கார் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகுதி. சொகுசு கார் இல்லை, இந்தியாவில் மேக் பண்ணுற தயாரிக்கிற கார்களில் நிறைய வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணின பல கோடி மதிப்புள்ள கார்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கும் ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் வந்து வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அப்படின்னு மக்கள் பார்த்து போடணுங்கிறதுக்காக சொல்ல வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக காலேஜ் எதுவும் வச்சிடக்கூடாது. ஏன்னா காலேஜ் வச்சு வருமானம் அதில் வரும். அப்படி பார்த்தாலும் யாருக்கும் ஓட்டு போட முடியாது இப்போ எலெக்ஷனில் நிற்கிற வேட்பாளர்கள் யாருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது நல்ல பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக மாறி போச்சு அந்த கல்வித்துறைங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணல் கொள்ளையடித்து வியாபாரம் பண்ணியிருக்க கூடாது. அதுதான் இன்றைக்கி பெரிய கட்சிகளுக்கே இன்றைக்கி தொழிலே வந்து பெரிய பணம் புரளக்கூடிய தொழிலே அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாராய ஆலைகள் இருக்கக்கூடாது. மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் வந்து மதுபான தொழிற்சாலைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது இருக்கக்கூடாது. அதை பார்த்து ஓட்டு போடணும் மக்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக டிவி சேனல் இருக்கக்கூடாது. அந்த கட்சிக்கு டிவி சேனல் இருக்கக்கூடாது, இல்லை அந்த வேட்பாளருக்கு டிவி சேனல் இருக்கக்கூடாது. அப்படியும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மேஜர் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு சொந்தமாக ஒரு டிவி சேனல் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டு டெண்டர், கட்சிக்காரங்களுக்கு தான் கவர்மெண்ட் டெண்டரே போகுது. அப்படிங்கும்போது அந்த தகுதியும் அங்கே அடிபட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரிசுகள் குடும்ப அரசியல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தகுதியை வச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. வேட்பாளர்னு பார்த்திங்கன்னா கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான ஒரு 1-2 கட்சிகள் தான் வந்து இந்த தேர்தலையே போட்டி போட முடியும். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் வந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா துறை ஆக்கிரமிப்பு. சினிமா துறையில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. அவங்க சினிமா படங்களை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாது. அந்த தகுதியும் கண்டிப்பாக வந்து அந்த தகுதியை பார்த்தாலும் அடிபட்டு போகும். இப்படி இந்த தகுதிகள்லாம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு மக்கள் நினச்சாங்க அப்படின்னா யாருக்குமே ஓட்டு போட முடியாது. இன்றைக்கி எலெக்ஷனில் இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது நிலைமை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த சொன்ன ஒரு 5-6 பாயிண்ட்டுகளில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழிலில் கண்டிப்பாக ஈடுபட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கட்சிகள் தான் எலெக்ஷனில் நிற்குது. பணம் தான் இன்றைக்கி தேர்தலில் புரளு. கோடிக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் புரளு. இப்படி இருக்கும்போது மக்கள் எந்த தகுதி பார்த்து ஓட்டு போடுவாங்க? மக்கள் வந்து அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. வேட்பாளர்களுடைய தகுதியெல்லாம் பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இல்லை. அப்படி பார்க்குறதா இருந்தால் அந்தந்த தொகுதியில் நிற்கக்கூடிய சுயேட்சையாக நிற்பாங்க பார்த்தீங்களா, கட்சி சாராமல் சுயேட்சையாக ஒருத்தர் நிற்பார். அவருடைய பேக்ரவுண்டு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய பேக்ரவுண்டை பார்த்து அவர் எப்படிப்பட்டவங்கிறத பார்த்து ஓட்டு போட்டால் அந்த தொகுதிக்கு நிறைய நல்லது நடக்கலாம். இல்லைன்னா இந்த நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஊழல் பண்ணிருக்கக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, ஊழல் பண்ணக்கூடிய கட்சிகள் தான் மீண்டும் 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 ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை அந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லணும்னு தோணுச்சு.
எலெக்ஷன் வருது, எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு போட போங்க. நிறைய பேர் வந்து ஓட்டே போடாமல் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு லீவு கிடைக்குதுன்ட்டு வீட்டில் சொகுசாக நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஜென்மங்கள்லாம் இருக்குது. ஓட்டு போடக்கூட இல்லாமல் ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருந்தும் லிஸ்ட்டில் பேர் இருந்தும் போகாமல் வீட்டில் உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜென்மங்கள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஜனநாயக நாட்டுக்கே கேடு. இந்த நாட்டில் பிறந்ததே வேஸ்ட்டு. அவங்களாம் இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருந்தும் ஓட்டு போடுற இதில் இருந்தும் போகாமல் உட்காந்துருக்காங்க வீட்டில். அவங்கெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு, தண்டம் சொல்லலாம். ஓட்டு போடுங்க, தகுதியானவங்களுக்கு ஓட்டு போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய 5 வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த ஓட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓட்டு போடுற நம்மளுடைய ஓட்டை மதிப்புமிக்க ஓட்டை வாங்குறதுக்கு இந்த ஆளுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்ல முடியும். இதுக்கு மேலே நன்றி.